மேடம் இங்க பாருங்க ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த கிரேசி கேர்ள். அண்ணா அவங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாட்டில் கேப் வச்சு எப்படி ஈஸியான மினியன் கீச்செயின் பண்றதுன்னா பார்க்க போறோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் எப்பயும் சொல்ற மாதிரி ரொம்ப முக்கப்படாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி 2 பாட்டில் கேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபெவிக்விக் வச்சு நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்ட போகிறோம். இதுக்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் ஷேக் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்ட் வரும், அது கேட்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். நம்ம இப்போ ஃபெவிக்விக் போட்டு இதை ஒட்டிடலாம். ரொம்ப செக்யூராக இருக்கணுன்றதுக்காக நான் அதோட சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். அதனால் இந்த பாட்டில் கேப்பை கவர் பண்ணுறதுக்காக நான் எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வந்து அந்த பாட்டில் கேப் விட கொஞ்சம் சைஸ் அதிகமாக ஏதாவது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த பாட்டில் கேப் விட கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கணும். அதை வச்சு இப்படி அழகாக ரவுண்ட் போட்டுக்கோங்க. இதை வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவுண்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சேம் அந்த லைன்லேயே கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் அந்த லைன்லேயே கட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி. அப்புறம் அந்த ரவுண்டை சுற்றி நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் வந்து அந்த பாட்டில் கேப் இருக்குல்ல, அதுக்கு மேலே நான் கம் வச்சு ஒட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது சைடில் இருக்க ஃபுல்லும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஃபுல் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன்றில் மட்டும் ஃபெவிக்விக் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. பிகாஸ் பிளாஸ்டிக்கில் வந்து கம் ஒட்டாது, நம்ம ஃபெவிகால் ஒட்டாது. ஸோ ஃபெவிக்விக் மட்டும் தான் ஒட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் இன்னொரு பேப்பர் பைண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பேப்பர் மேலே தானே ஒட்டுது ஃபெவிகால், அதனால் அது கண்டிப்பாக ஒட்டிடும். பிளாஸ்டிக் மேலே தான் ஃபெவிகால் ஒட்டாது. அப்புறம் சேம் அதே மாதிரி நான் இன்னொரு பேப்பரையும் சுற்றி கட் பண்ணி பாட்டில் கேப்பில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் அதையும் காட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், விடிஞ்சு நைட்டாகி எல்லாம் தூங்க போயிடுவீங்க. ஸோ அதனால் நான் அதை காட்டலை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லோ கலர் பேப்பரில் அந்த பாட்டில் கேப் இருக்குல்ல, அதை வச்சு அதோட ஹைட்டை வந்து இந்த மாதிரி அளவெடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம அந்த பாட்டிலில் சுற்றி ஒட்டிட்டு போகிறோம். ஸோ அதை பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் நம்ம மேலே இந்த மாதிரி ஃபுல்லும் எடுத்து ஒட்டிட்டோன்னா அது பார்க்க வந்து அழகாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன் அந்த பேப்பரை. இப்போ நம்ம மினியனுக்கு ட்ரெஸ் போட போகிறோம். அதுக்காக நான் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம மினியனுக்கு பாதியாக ஓகேவா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ட்ரெஸ் நம்ம ட்ரா பண்ணிடலாம். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ரைட் சைடில் பண்ண மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கம் போட்டு நம்ம மினியனுக்கு ட்ரெஸ் போட்டு விட போகிறோம். அழகாக இருக்கும் ட்ரெஸ் போட்டா மினியன்.
மினியன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஐஸ்க்கு பின்னாடி ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து மார்க்கரில் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் அது வந்து சிசரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயும் கம் அப்ளை பண்ணி நான் அந்த மினியனில் ஒட்டிட போகிறேன். இப்போ மினியனோட ஐஸ்க்காக நான் இந்த மாதிரி கூகுளி ஐஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது இல்லைனா பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணி ஒட்டலான்னு தான் பார்த்தேன், ஆனால் ரொம்ப சோம்பேறியாக இருந்ததா, அதனால தான் கூகுளி ஐஸை நான் ஒட்டிட்டேன். இப்போ நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு மினியனோட ஸ்மைலை வரைஞ்சிக்கிறேன். எவ்வளோ அழகாக சிரிக்குது மினியன். அப்புறம் டீட்டெயில்ஸ்க்காக நான் இந்த மாதிரி அதோட பாக்கெட் அப்புறம் சைடில் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இப்போ அந்த கீச்செயின் ரிங்கை இன்சர்ட் பண்ணுறதுக்காக பேப்பர் வச்சு ஒரு பேப்பர் ரிங் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் பேப்பர் குட்டியாக எடுத்துக்கோங்க. அதை இதே மாதிரி ரோல் பண்ணி கம் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. அண்ட் இதை வந்து நான் இப்படி ரோல் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஃபேக்விக் யூஸ் பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை மினியன் மேலே ஒட்டிடலாம். அதோட டாப்பில் வந்து ஃபேக்விக் போட்டு இந்த ரிங்கை வந்து ஒட்டிடுங்க. இது செக்யூர்டாக இருக்கும், நீங்கள் பயப்பட வேணாம் அது வந்துடுமா அப்படின்னு, ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். இப்போ நான் அந்த கீச்செயின் ரிங்கை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் அதையும் செக்யூர் பண்ணிட்டு போகிறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்ம க்யூட்டான மினியன் கீச்செயின் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm not the girl that used to